அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போ 17வது மஹரஜை நம்ம படிக்க போகிறோம். இதுதான் கடைசி மஹரஜ். இது ரொம்ப சிம்பிளான மஹரஜ். 17வது மஹரஜ் என்னென்னா, குன்னாவுடைய எழுத்துக்களான ஷத்து செய்யப்பட்ட மீம் நூன். குன்னானா மூக்கால் ஓதுறதுக்கு பேர் தான், மூக்கால் அழுத்தி ஓதுறதுக்கு பேர் குன்னான்னு சொல்லுவாங்க அரபியில். அப்படி ஓதப்படக்கூடிய ஷத்து செய்யப்பட்ட மீம் நூன், இதுதான் 17வது மஹரஜ். இது எப்படி வெளியாகும்னா, மூக்கந்தண்டிலிருந்தும் மூக்கின் துவாரத்திலிருந்தும் வெளியாகும். மூக்கந்தண்டுனா மூக்குக்குள்ளே உள்ள பகுதிக்குள்ளே அந்த உன்னா, அந்த இம்ம அன்ன சொல்லும்போது உள்ள மூக்குக்குள்ளே வைப்ரேட் ஆகுதுல்ல அந்த இடம், அதுக்கு தான் மூக்கந்தண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மூக்கந்தண்டிலிருந்தும் மூக்கின் துவாரம்னா மூக்கின் துளை, 2 துளை இருக்குல்ல, அதுக்கு தான் துவாரம் சொல்லுவாங்க தமிழில். இந்த பகுதியிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்களான ஷத்து செய்யப்பட்ட மீம் நூன், இவை தான் 17வது மஹரஜ். உதாரணமாக அம்ம, இம்ம, உம்ம, அன்ன, இன்ன, உன்ன, எங்கெங்கெல்லாம் ஷத்து செய்யப்பட்ட மீம் நூன் இருக்கோ இதை குன்னா செஞ்சு ஓதணும் இன்ஷா அல்லாஹ். இதில் என்ன ஸ்பெஷல்னா, குன்னா சொல்லும் போதே அதுலேயே குன்னா இருக்குது. குன்னா ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். 17 மஹரஜ் முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் டெஸ்ட்டு வைக்கப்படும். அது எப்போன்னு சொல்லி அறிவிப்போம். அந்த நேரத்தில் 17 மஹரஜ் நல்லா தரவா பிள்ளைங்க படிச்சுட்டு வந்துடணும். எழுதுறதுக்கு எல்லாத்தையும் அந்த பர்ச்சட்டை, பென்சில், பேப்பர், பேனா எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. டேட்டு எப்போன்னு இன்ஷா அல்லாஹ் நான் அறிவிப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.